அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. நான் பார்த்ததுல என்ன 25 ஆண்டுகளில் நான் பார்த்ததுல இந்த க்ரௌட் மாதிரி நான் ஒரு கேம்பெயினுக்கு நான் பார்க்கல. பயங்கரமான க்ரௌட். இந்த க்ரௌட் வந்து என்ன செய்தியை நமக்கு சொல்லுதுன்னா, விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது. திருச்சியை விட சிறிய நகரமான பெரம்பலூர்லையும் இதே அளவுக்கு இருக்குது. அங்கேயும் ஃபுல் க்ரௌடில் இருக்குது. அவர் ரோட் ஷோ கேட்டப்ப அதுக்கே பெர்மிஷன் கொடுத்துருக்கலாம். நீங்கள் ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய தாமதம் ஏற்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட திருச்சியை சம்பிச்சக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு. இவங்க ரோட் ஷோ கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக வந்துட்டாங்கன்னா, விஜயை வந்து அவருடைய ரசிகர்கள் அரசியல் மயப்படுத்தலை, அதனால தான் இவ்வளோ டிலேக்கான காரணமும் கூட பதிவு பண்ணுறாங்க. இது ஒரு மொக்க ஆர்குமெண்ட்டுங்க. அது பட்டு மட்டமான ஆர்குமெண்ட். எதுக்கு? இதுக்கு பின்னாடி உள்ள ஒரு சைக்காலஜி இருக்கு. என்னன்னா, இந்த கூட்டத்தை எந்த ஒரு அரசியல் கட்சியும் மேட்ச் பண்ண முடியுமா? முடியாது. ஏங்க, அவர் நடிகருங்க, அவரை பார்க்க வந்த கூட்டங்க, இது அரசியல் கட்சிங்க, எங்க ஓட்டர்ஸ் வருவாங்க அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சு தான் இவங்களால தப்பிச்சுக்க முடியும். விஜயை பார்க்க வந்தா என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை? பார்க்க வந்துட்டு ஓட்டு போட போறோம். பெய்டு க்ரௌட்னா நீங்க கண்ட்ரோல் பண்ணலாங்க. இது பெய்டு க்ரௌடே கிடையாது. இந்த க்ரௌடை வந்து தன்னெழுச்சியாக வர்றதுனா நீங்கள் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. திமுகவில் ஒரு அம்மா திருட்டு கேஸில் மாட்டிச்சா இல்லையா? அது அரசியல்படுத்தப்பட்டுச்சா இல்லையா? பழைய எதிரி புதிய எதிரி அப்படின்னு எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு பதிவு பண்றாரு. அப்போ ஒரு கொம்பனாலும் எங்களை தொட முடியாது அப்படின்றாருன்னா இப்பவே நடுக்கம் ஆரம்பிச்சிச்சு தானே அர்த்தம். அவங்களே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இந்த பெரிய க்ரௌடை. அதாவது விஜய் எப்போ கட்சியை ஆரம்பிச்சு அனௌன்ஸ் பண்ணி மாநாடு நடத்தினாரோ அன்னையிலிருந்து விஜயை சுற்றி தான் மொத்த தமிழ்நாடு பாலிடிக்ஸும். முதல் பிரச்சாரத்தில் இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணியிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? சும்மா வெறுப்புக்கு வேணா அவர்கிட்ட நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கலாம். அவரை நீங்கள் வந்து பின் பாயிண்டாக இவருக்கு பேச தெரில, இது பண்ண தெரில அப்படின்லாம் குறை சொல்லவே முடியாது. இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படும். போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருந்தா இன்னும் கூட பண்ணியிருந்திருக்க முடியும் இல்லையா? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த இடத்துல குறைவாக இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணி? இல்லை, த்ரூ அவுட் இப்போ ஒரு பாயிண்ட் இன் டைமில் தான் போலீஸே உள்ளே வருது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு கூட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் அதிக அளவு பார்க்க முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? சரி, மீடியா ஆல்சோ யூ கெனாட் ஒரு ஃபோர்ஸை நீங்கள் வந்து தடுத்துட முடியாது, மறைச்சிடவும் முடியாது, அடைச்சிடவும் முடியாது. அப்போ இந்த ஃபோர்ஸ் வெளியில் வரும்போது நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். சரி, அந்த மைக் ப்ராப்ளம்ன்றது அது டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா அங்கே ஒரு ஓபி வேன் இருக்கு. அந்த ஓபி வேனில் தான் எல்லா ஜெயலலிதா அவர்களை பின்பற்றினாரு அந்த பிரச்சாரத்தில். சொன்னீங்களே, செஞ்சீங்களா? பப்ளிக் மீட்டிங், பப்ளிக் அட்ரஸிங்கில் சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. திருச்சியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயமே, திருச்சியில் அவருடைய பிரச்சாரத்தை அவர் முடிச்சிருக்காரு. ஏர்போர்ட்டில் ஆரம்பித்து திருச்சி காந்தி மார்க்கெட்டை கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 6 ஹவர்ஸ் ஆயிருக்கு. மேசிவான க்ரௌடு, அதாவது க்ரௌடு வரும்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வருமா அப்படின்றது நிஜமாவே பலருமே தகச்சு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த? நான் வந்து ஜேர்னலிசம் கெரியர் வந்து 26 ஆண்டுகள், இந்த ஆண்டோடு சேர்த்து 26 ஆண்டுகளில் நான் பல எலெக்ஷன் கேம்பெயின் நான் கவர் பண்ணியிருக்கேன். முன்னாள் சிஎம், இப்போ கரண்ட்டாக இருக்கிற சிஎம், மறைந்த சிஎம், எல்லாம் இது மாதிரியான ஒரு 3-4 சிஎம்முடைய எலெக்ஷன் கேம்பெயின்ஸு கவர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வந்து 2006 வந்து ஸ்டாலின், இப்போ இருக்கிற சிஎம் வந்து இதே மாதிரி டெல்டா ரீஜனில் ஒரு போகிறாரு. அப்போ கூட்டம் வந்தது. ஆனால் இந்தளவுக்கு கூட்டம் நான் பார்க்கல. கூட்டம் அப்போது அது நல்ல க்ரௌடுன்னு சொல்லப்பட்டது. ஆனால் அது பார்லிமெண்ட் எலெக்ஷன். அதில் வந்து டிஎம்கே வந்து 40க்கு 40 வின் பண்ணுறாங்க. அந்த எதுக்கு சொல்லணும்னா, அந்த க்ரௌட் பிளேஸ் எ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதே மாதிரி 2015 வந்து ஜெயலலிதா அவங்களுடைய கன்விக்ட்லேருந்து அவங்க விடுதலை ஆகிறாங்க இல்லையா, அக்யூட்டல் ஆகிறாங்க. பெங்களூர் ஹைகோர்ட்டில் அக்யூட்டல் ஆன பிறகு அவங்க வந்து தன்னோட வீட்டு சிறையில் இருந்த மாதிரி தான் இருந்தாங்க. அங்கேருந்து வந்து ஒரு ரோட் ஷோ பண்ணாங்க சென்னை, இங்கேருந்து. அதுவும் செம க்ரௌடு. அதுக்கு அடுத்தது கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு போட்டாங்க. அதுவும் நல்ல க்ரௌடு. ஆனால் நான் பார்த்ததில், என்ன 25 ஆண்டுகளில் நான் பார்த்ததில் இந்த க்ரௌடு மாதிரி நான் ஒரு கேம்பெயினுக்கு நான் பார்க்கல. பயங்கரமான க்ரௌடு. இதற்கு என்ன காரணம்ன்றது, விஜய் ஒரு பக்கம் மேஜர் ஃபோர்ஸாக இருந்தாலும் மீடியா பிளேட் எ மேஜர் ரோல். எப்படின்னா எல்லாருமே அங்கே தான் இருந்திருப்பாங்க. எல்லா க்ரௌடும் அந்த மரக்கடைக்கு தான் வந்திருப்பாங்க.
விஜயை வந்து வீட்டிலேருந்து கார் கேட்டை விட்டு கிளம்புனதுலேருந்து மீடியா ஸ்டார்டட் ரிப்போர்ட்டிங். அப்போ இங்கேருந்து வந்துட்டாரு, சென்னை ஏர்போர்ட்டில் ஏறுறாரு, சென்னை ஏர்போர்ட்லேருந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாரு, வரப்போகிறாரு, இந்த தொடர்ச்சி அப்படி பண்ணும்போது அந்த க்ரௌடெல்லாம் ஈஸியாக அங்கே வந்து வந்துடுது. பட் எப்படி சொன்னாலுமே இந்த க்ரௌடு வந்து மேசிவ் க்ரௌட். அது உண்மையிலே வந்து இந்த இந்த க்ரௌடு வந்து என்ன செய்தியை நமக்கு சொல்லுதுன்னா, விஜய்க்கு மிக வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது அப்படின்றத இந்த மெசேஜை நம்ம இந்த க்ரௌட்லேருந்து எடுத்துக்கலாம். பிகாஸ் க்ரௌடு தான் ஓட்டர்ஸ், மக்கள் தான் ஓட்டர்ஸ். மக்கள் திரட்சி தான் ஒரு அரசியல் கட்சியோட நோக்கம். அதுக்கு தான் மாநாடு, அதுக்கு தான் கேம்பெயின், எல்லாமே மக்கள் திரளை நமக்கு எப்படி இருக்குது, மக்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குன்னு மக்களுக்கு காட்டுறது தான். அப்போ அது ரொம்ப இப்போ திருச்சி விடுங்க, திருச்சியை விட சிறிய நகரமான பெரம்பலூர்லையும் இதே அளவுக்கு இருக்குது, அங்கேயும் ஃபுல் க்ரௌடில் இருக்குது. அப்போது விஜய் இனி செல்லும் இடமெல்லாம் இந்த க்ரௌடு வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். இது தொடர்ந்த நாள் அட்லீஸ்ட் இதில் வந்து ஹாஃப் த க்ரௌட் எல்லா இடத்துக்கும் வந்தால் கூட he can win. திருச்சியில் அதுவும் ரொம்ப ஒரு தமிழக அரசியலில் திருச்சி வந்து ஒரு மையப்புள்ளி. பலருக்குமே அது வந்து ரொம்ப ஒரு சென்டிமெண்டலாக கனெக்ட் ஆகக்கூடிய இடம். அந்த ஒரு இடத்துல விஜய் அவர்களுடைய உரையை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பித்த உடனே திமுகவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை ரொம்ப கடுமையாக பதிவு பண்ணுறாரு. இலவச பேருந்து விடுறீங்க, அதில் இருக்க குறைகளை மட்டும் பதிவு பண்ணாமல் குறிப்பாக திமுக அமைச்சர் ஒருத்தர் ஓசின்னு சொன்னதை அழுத்தமாக பதிவு பண்ணுறாரு. அதே மாதிரி ஒட்டுமொத்த மகளிருக்கும் 1000 ரூபா நீங்கள், ஆனால் பாதி பேருக்கு கொடுத்துட்டு அதையும் கொடுத்ததை திரும்பி பதிவு பண்ணுறீங்க அப்படின்றாரு. இதோட முக்கியமான விஷயம், அந்த பகுதியில் நடந்த கிட்னி திருட்டை பதிவு பண்ணி இந்த துறையினுடைய அமைச்சர் இந்த கிட்னி திருட்டை முறைகேடுன்னு சொல்லி பதிவு பண்றாரு அப்படின்னு ரொம்ப அழுத்தமா இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணியிருக்காரு. முதல் பிரச்சாரத்துல இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணியிருக்கிறது எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து 2 மாநாடு போட்டாரு. முதல் மாநாட்டில் என்ன சொன்னாங்க, ஏங்க எதிரியோட பேரே சொல்ல முடியல, நீங்களாம் என்னங்க வந்து அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது மதுரையில் மாநாடு போடும்போது அந்த பேரெல்லாம் சொன்னார், நரேந்திர மோடிஜினாரு, அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னாரு. அதையும் கிண்டல் பண்ணாங்க. ஏங்க நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டை வைங்க, மதுரையில் என்ன பிரச்சனை இருக்குங்க, ஆட்சியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள், அதை விட்டு சும்மா ஊழல்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே அப்படின்ட்டு அந்த இதை வச்சாங்க. இப்போ இந்த பேச்சை யாராலும் குறை சொல்ல முடியாது. அவர் என்ன திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி 500க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் வந்து நிறைவேற்றினீங்க அப்படின்னு பட்டியலிடுறாரு. அப்புறம் அந்த உள்ளூர் பிரச்சனையும் பட்டியலிடுறாரு. அது கிட்னி திருட்டு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இங்கே இதை வந்து மீடியாக்கள் பெருசாக பேசலை. அப்போ கிட்னி திருட்டு அவர் பேசும்போது அதுக்கு உள்ள அந்த திமுகவுடைய மருத்துவமனைன்றதை அவர் வந்து சுட்டி காட்டும் போது இதில் எந்த இடத்துலையுமே நீங்கள் குறை சொல்ல முடியாது விஜயை. இது பேசினாரா, அது சும்மா இனிமேல் வந்து சும்மா வெறுப்புக்கு வேணால் அவர்கிட்ட நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கலாம்னு அவரை நீங்கள் வந்து பின் பாயிண்ட்டாக இவருக்கு பேச தெரில, இது பண்ண தெரில அப்படின்லாம் குறை சொல்லவே முடியாது. இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க இந்த மாநாடு. அதாவது ஸ்டில் இப்போ அரியலூர்லாம் அடுத்தடுத்து பேச போகிறாங்க. பட் ஆனால் திருச்சி வரைக்கும் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணது, அதாவது டுவர்ட்ஸ் 2026 எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக நம்ம எப்படி சார் பார்க்குறது? இட்ஸ் வெரி பிக் சக்ஸஸ்ங்க இந்த கேம்பெயினு. உண்மையிலே அந்த மைக் ப்ராப்ளம்ன்றது அது டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா அங்கே ஒரு ஓபி வேன் இருக்குது. அந்த ஓபி வேனில் தான் எல்லா சோர்ஸும் வந்து எல்லா சேனலுக்கும் போகுது. அது பாலிமராக இருக்கட்டும், புதிய தலைமுறையாக இருக்கட்டும், வாட் எவர் த சேனல். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து மொபைலை, ஏன்னா எல்லார் பேக்கெட்லேயும் மொபைல் இருக்கும், மொபைல் வேலையே செய்யாது. பக்கத்தில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்லி ஆப்ஷன் உங்களுக்கு ஓபி வேன், சேட்டலைட்லேருந்து இன்டர்நெட் அப்படி தான் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ண முடியும். அப்படி டெலிகாஸ்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் எல்லா சேனலுக்கும் அவுட் கொடுத்துருவாங்க. அந்த அவுட்டில் வச்சுட்டு அவங்க வந்து பண்ணியிருப்பாங்கன்னு வைங்களேன். இல்லைனா லைவ் வியூ கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வந்து வீடியோவுக்கும் அங்கே இருக்கிற மைக்ரோஃபோனுக்கும் கரெக்டாக இருக்கும். இவர் வண்டி வந்து அது தனி செட்டப்பில் வருது இல்லையா, அந்த தனி செட்டப்பில் அங்கே உள்ள அந்த வண்டியில் உள்ள ஸ்பீக்கர்ஸ், அங்கே உள்ள மைக் மட்டும்தான் அதில் இருக்குது. இதை முன்கூட்டியே இவங்க வந்து திட்டமிட்டு இருந்தாங்கன்னா அவர் பேசுகிற மைக்லேருந்து ஒரு அவுட் அங்கே போயிருந்துருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க, ஓபி வேனில் உள்ள மைக் எடுத்து கொடுத்துட்டாங்க. அவர் பேசுகிறது நமக்கு அந்த ஃபஸ்ட்டு பார்ட் நமக்கு எல்லாருக்கும் கேட்டிருக்கோம். செகண்ட் பார்ட் வந்து நம்மளால் கேட்க முடியல. ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்மளுக்கு கேட்டுச்சு, அந்த உள்ள ஆடியன்ஸுக்கு கேட்கல. ஏன்னா அது டெலிவிஷனுக்கு அவுட் கொடுக்குற மைக் அதை கொடுத்துட்டாங்க, ஒயர்லெஸ் ஃபோன். அதுக்கப்புறம் அவர் மக்களுக்கு கேட்கலையே, அவருக்கே கேட்காது அவர் பேசுகிறது. அப்போ என்னடா கேட்கலன்னு சொல்லிட்டு அடுத்தது வண்டியிலேருந்து உள்ள மைக் எடுக்கிறாரு. அந்த வண்டியில் வந்து மைக்கோட அவுட்புட் வந்து ஓபி வேனுக்கு போனால் தானே நம்மளுக்கு கேட்கும். அப்போ அது நம்மளுக்கு கேட்கல. அங்கே கர்ன்னு கேட்டதுனால அந்த இவங்கள்ட்ட இந்த நேச்சுரல் சவுண்டுன்னு சொல்லுவாங்களா, கேமராவில் உள்ள ஆம்பியன்ஸ் சவுண்டு இருக்குல்ல, அந்த ஆம்பியன்ஸ் சவுண்ட்லேருந்து பிக்கப் பண்ணாத நம்மளுக்கு எப்படி கேட்கும்.
அது இட்ஸ் அ ஸ்மால் எரர். அதை மேபி அடுத்தடுத்ததெல்லாம் அவங்க கவர் பண்ணும்போது ஒரு கேபிள் தானே, அது முன்னாடியே செட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். அது அவங்க இவ்வளோ பிளான் பண்ணும்போது இது மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் சம்டைம்ஸ் நடக்கும். ஸோ இதை தவிர மற்ற எல்லாமே இட்ஸ் வெல் ஆர்கனைஸ் தானே. ஓகே, பட் ஸ்டில் அவ்வளோ பெரிய கூட்டம் சார், 6 மணி நேரம் அது அங்கே போக மக்கள் எல்லாமே கொஞ்சம் கூட அந்த கூட்டம் குறையல. டைம் ஆக கூட்டம் எப்படி குறையும்? எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்ல எப்படி குறையும்னு இல்ல எதிர்பார்க்குறீங்க? சார், பலருமே முன்வைக்கக்கூடிய கருத்து என்னன்னா விஜய் பார்க்க வந்த கூட்டம் அது அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன இப்போ விஜய் பார்க்க வந்த கூட்டத்தினால என்ன தப்பா இது? மற்றவங்களாம் விஜய் பார்க்க வராமல் வேற எதுக்கு வருவாங்க? அவங்க மற்ற தலைவர்கள்லாம் அங்கே பார்க்காம இப்போ கணக்கு அடிப்பாங்களா? இல்லை கேட்குறேன். முதல்வர் ஸ்டாலின் வராரு, நான் பார்க்க மாட்டேன், கணக்கு அடிப்பேன், என் காதை மட்டும் திறந்து வச்சு பண்ணாங்களா? இல்லை உதயநிதி துணை முதல்வர் வராரு, நான் கணக்கு அடிப்பேன் அப்படின்றாங்களா? எல்லாருமே அந்தந்த தலைவர்களை பார்க்க போறவங்க தானேங்க. இன்னைக்குமே என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்து அவருடைய ரசிகர்கள் அரசியல் மயப்படுத்தல, அதனாலதான் இவ்வளவு டிலேக்கான காரணமும் கூட பதிவு பண்றாங்க. இது ஒரு மொக்க ஆர்குமெண்ட்டுங்க. அது பட்டு மட்டமான ஆர்குமெண்ட்டு. எதுக்கு? இதுக்கு பின்னாடி உள்ள ஒரு சைக்காலஜி இருக்கு. என்னன்னா, ஐ டெல் யூ, இந்த கூட்டத்தை எந்த ஒரு அரசியல் கட்சியும் மேட்ச் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ நீங்க எப்படி தன்னைத்தானே தற்காத்துப்பீங்க? எப்படி? இப்போ திமுகவுக்கு இவ்வளவு கூட்டம் வரும்னா வரல அப்படின்னா எப்படி திமுக தன்னை தற்காத்துக்கும்? அதிமுகவுக்கு இவ்வளவு கூட்டம் வரல, அதிமுக எப்படி தன்னை தற்காத்துக்கும்? இந்த ஆர்குமெண்ட் தான். ஏங்க, அவர் நடிகருங்க, அவரை பார்க்க வந்த கூட்டங்க, இது அரசியல் கட்சிங்க, எங்க ஓட்டர்ஸ் வருவாங்க அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சு தான் இவங்களால தப்பிச்சுக்க முடியும். அந்த தப்பிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு கருத்தை வந்து மக்கள்கிட்ட பரப்பிட்டு இருக்காங்க. விஜயை பார்க்க வந்தா என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை? பார்க்க வந்துட்டு ஓட்டு போட போகிறான். அதில் என்ன வாட் இஸ் த ப்ராப்ளம் இன் இட்? ஸோ இவங்க தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்கு இது மாதிரிலாம் கதை சொல்லிக்கிறது. சார், ஆனா இன்னைக்கு வந்து அந்த மைக் இஷ்யூ ஆனது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இட்ஸ் நாட் a big இஷ்யூங்க. இட் கேன் பி கரெக்டட். ஒரு சின்ன பிளானிங்ல நடந்த ஒரு சின்ன எரர் அது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெயலலிதா அவர்களை பின்பற்றினாரு அந்த பிரச்சாரத்துல. சொன்னீங்களே செஞ்சீங்கன்னா செயல்படுத்தினீங்களா அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்களை வந்து பின்பற்றினாங்க. எக்ஸாக்டா அதே மாதிரி பேசினாருன்றாங்களா? அது எப்படி பாக்குறீங்க? பப்ளிக் மீட்டிங், பப்ளிக் அட்ரஸிங்கில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு விதம் இன்டராக்டிவாக, இப்போ டயலாக், மோனலாக்னா ஒருத்தரே உட்காந்து பேசிகிட்டு இருக்குது. டயலாக்னா அங்கே உள்ள மக்களையும் பேச வைக்கிறது. இது வந்து ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் டூலு. இதை ஜெயலலிதா பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ இன்றைய முதல்வர் தான் பயன்படுத்தினார். சொன்னார்களே செய்தார்களா அப்படின்னு இவங்களும் தான் பயன்படுத்தினாங்க. அதே தான் விஜயம் பயன்படுத்தி இட்ஸ் அ டூல். இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் கருவி. அதையெல்லாம் யார் வேணாலும் பயன்படுத்தலாங்க. இவ்வளவு நாளா தாவேக்காவுடைய ஒவ்வொரு நிகழ்வு குறித்து கருத்து தெரிவிக்கக்கூடிய சீனியர் ஜேர்னலிஸ்ட், அந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட்ல ஒரு சிலர் வந்து விஜய்க்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பாங்க. அவங்களே இன்னைக்கு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் பதிவு பண்ணது என்னன்னா, இன்னைக்கு கூட்டத்துல யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் எங்களால பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு கூட்டத்துல யங்ஸ்டர்ஸ் அதிக அளவு பார்க்க முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? மீடியாவும் தன்னுடைய ரிப்போர்ட்டிங் ஸ்டைலை அப்படியே ஸ்லோவாக மாற்றிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிய முடியும். நான் அப்படி தான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு மாநாட்டிலலாம் விஜய் ரசிகர்கள்னு சொன்னாங்க. ரெண்டாவது மாநாட்டிலையும் விஜய் ரசிகர்கள்னு சொன்னாங்க. இப்போ அவங்களே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. விஜய் ரசிகர்கள்னு சொல்கிறதா, தொண்டர்கள் சொல்கிறதா? ஒரு ஸ்டேட்மெண்ட் தொண்டர்னு இருக்குது, ஒரு ஸ்டேட்மெண்ட் ரசிகர்னு இருக்குது. ஒரு ஸ்டேட்மெண்ட் தொண்டர்கள்னு விஜயின் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அப்படின்னு ஒரு இடத்துலையும், விஜயின் லட்சக்கணக்கான ரசிகர்கள் அப்படின்றதும் மாற்றி சொல்லி. மீடியா ஆல்சோ யூ கெனாட் ஒரு ஃபோர்ஸை நீங்கள் வந்து தடுத்துட முடியாது, மறைச்சிடவும் முடியாது, அடைச்சிடவும் முடியாது. அப்போ இந்த ஃபோர்ஸ் வெளியில் வரும்போது நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். இன்னைக்கு அக்செப்ட் பண்ணாதவங்க கூட ஏதோ ஒரு காலத்தில் அதை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். இஃப் யூ see that as a force, நான் வந்து அது ஒரு பெரிய என்ன சொல்கிறாங்க, ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி நான் பார்க்குறேங்க. அதை நீங்கள் எப்படி அணை போட்டு எப்படி தடுத்துட முடியும்? முடியவே முடியாதுல்ல. அது ஒரு பெரிய ஃபோர்ஸ். ஒரு 50 ஆண்டுகள் இந்த சமூகத்தில் ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய க்ரௌட் வருது. அதை நீங்கள் என்ன ரசிகர்னு சொல்கிறீங்க, அணிலன்னு சொல்கிறீங்க, அரசியல் படுத்தலைன்னு சொல்கிறீங்க, அவனுக்கு அறிவில்லைன்னு சொல்ல வரீங்க. இதனால் என்ன லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க? எல்லாருமே கால் மார்க்ஸாகவும் அம்பேத்கராகவும் பெரியாராகவும் வந்து இருந்துட முடியுமா? இப்போ திமுகவில் ஒரு அம்மா திருட்டு கேஸில் மாட்டிச்சா இல்லையா? அது அரசியல்படுத்தப்பட்டுச்சா இல்லையா? அரசியல்படுத்தப்பட்டிருக்கா? இல்லை. அப்போ திமுகவில் கொலை செய்கிறானா? அவங்க அரசியல்படுத்துகிறாங்களா? அதிமுகவில் கொள்ளையடிக்கிறாங்களா? எல்லா கட்சியிலும் எல்லா டைப் ஆஃப் பீப்புள் தானே இருப்பாங்க. ரெண்டாவது இந்த யங்ஸ்டர்ஸ் சொன்னீங்களே, எஸ்,
நீங்கள் ஏன் இதை சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் இப்படி சொல்கிறாங்கன்னா, மற்ற கட்சியிட நீங்கள் வந்து ஒரு இதே மாதிரி ஒரு டாப் ஆங்கில் பாருங்கள், வெள்ளையும் சொட்டையும் தான் அதிகமாக இருக்கும், கருப்பு முடி கம்மியாக இருக்கும். இங்கே அதுவும் அதாவது வயது 40-42லேருந்தே அது அவங்களும் இருக்கிறாங்க. பட் யங்ஸ்டர்ஸோடைய க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்களே இப்போ விஜயோடைய வேண்டுகோள் இந்த நேற்று விட்டு அறிக்கை என்ன சொல்லியிருக்கிறாரு, இங்கே வந்து நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருங்க, டிவியில் பார்த்துங்க, இணையதளங்களில் பார்த்துங்க, நீங்கள் பெருசு அளவில் வர வேணாம் அப்படின்னு சொன்ன பிறகும் இவ்வளோ க்ரௌட் வருதுன்னா தென் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு டெமோக்ராஃபி, இது வந்து சின்ன பசங்க இல்லைனா காலேஜ் பசங்க, இது ஸ்கூல் பசங்க, இதில் வந்து முதியவர்கள் இல்லை அப்படிலாம் ஒதுக்கவே முடியாது. எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் அதில் அங்கே இருந்தாங்க. டு சம் எக்ஸ்டென்ட் யூத் பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அவ்வளோதான். ஓகே சார். சார் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய தாமதம், அதாவது 10:30க்கு வரேன்னு சொன்னவர் அந்த இடத்துக்கே வந்து 2 மணிக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ பலருமே என்ன சொன்னாங்கன்னா, எஸ்பெஷலி மீடியா தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, அவர் ரோட் ஷோ கேட்டப்ப அதுக்கே பெர்மிஷன் கொடுத்துருக்கலாம், நீங்கள் ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய தாமதம் ஏற்பட்டிருக்காரு, கிட்டத்தட்ட திருச்சியை சம்பிச்சக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு. அதனால ரோட் ஷோனா மக்கள் விலகி நின்றுருப்பாங்க, அவரை ஈஸியாக பார்த்துருக்க முடியும், ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லாமே நடந்திருக்கும் அப்படின்றாங்களா? அதுவும் ஒரு ரீசன். போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படலை அப்படின்றதும் ஒரு ரீசன். நான் சொன்ன மாதிரி மீடியா அவரை எவ்ரி மினிட் ரிப்போர்ட் பண்ணதும் ஒரு ரீசன். இது மாதிரி பல ரீசன்கள் தான் அதை எடுத்துக்க முடியுமோ. இவங்க ரோட் ஷோ கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக வந்துட்டாங்கன்னா சரிங்களா. நீங்கள் வந்து அப்போ ரோட் ஷோன்னு வரும்போது அவர் டாப்ல மேலே நிற்கும் போது எங்க இருந்தவனா விசிபிளா இருப்பாரு. ஸோ 2 பக்கமும் ரோடு ஓரத்தில் நின்னாது பார்த்துருப்பாங்க. இப்போ அவரை பார்க்கணும்னு கிட்ட வந்தது தான் இவ்வளோ பெரிய ஒரு அது மட்டுமே இல்லைங்க. நீங்கள் வந்து போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருந்தா இன்னும் கூட பண்ணியிருந்திருக்க முடியும் இல்லையா? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த இடத்துல குறைவா இருந்துச்சுன்னு நீங்க ஃபீல் பண்ணி? இல்லை, த்ரூ அவுட் இப்போ ஒரு பாயிண்ட் இன் டைமில் தான் போலீஸே உள்ளே வருது. அதுக்கப்புறம் தான் இவங்களோட வெஹிக்கிள் கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. அதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட அந்த டோல்கேட்டா, அந்த டோல்கேட் டிவிஎஸ் டோல்கேட் வரை எந்த போலீஸ் பாதுகாப்பும் இல்லையே. அந்த தாவேக்கா தொண்டர்கள் தான் கையை பிடிச்சிட்டு 2 பக்கம் செயின் போட்டு அவங்க தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்போ மக்கள் அதிகமாக வரும்போது சரி, இந்த க்ரௌடை நீங்கள் வந்து பெய்டு க்ரௌட்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாங்க. இது பெய்டு க்ரௌடே கிடையாது. இந்த க்ரௌடை வந்து தன்னெழுச்சியாக வர்றதுனா நீங்கள் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? எப்படி பண்ணாலும் பண்ணுவாங்க சார். அப்போ வேணும்னே தான் பாதுகாப்பு கொடுக்கலன்றீங்களா? அவங்களும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்துருக்கலாம், இவ்வளோ பேர் வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். தாவேக்கா வந்து விஜயே என்ன சொல்கிறாரு, மற்ற எல்லா கட்சிக்கும் இல்லாத ஒரு கட்டுப்பாடு நமக்கு இருக்குது அப்படின்றதான் அவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ வி ஷுட் அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன். சார் இப்போ இன்னைக்கு திருச்சியில் இருந்த இதே க்ரௌடு த்ரூ அவுட் கன்னி ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்து நாகை, இன்னும் முக்கியமான மாவட்டங்கள்லாம் இனிமேல் தான் வருது, சென்னை இருக்கு. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா? இதை விட ஜாஸ்தி தாங்க வந்துட்டு இருக்கோம். மதுரை சைடு இப்போ ஒன்றும் இல்லை, சின்ன இன்னைக்கு பெரம்பலூர் தானே, திருச்சிக்கும் பெரம்பலூருக்கும் பக்கத்தில், இப்போ ரொம்ப பக்கம்தானா இருந்தாலும் பெரம்பலூரில் அவ்வளோ க்ரௌட் இருக்குது. அதுவும் மணி இப்போ வாட் இஸ் த டைம்னா வந்து 7:40ன்னு வைங்களேன், 7:40 அவ்வளோ பேர் கூடி நிற்கிறாங்களே. அப்போ க்ரௌடுன்றது இது வந்து எல்லா விஜய் எங்கே போனாலும் இந்த அளவுக்கு க்ரௌடு இருக்கும் அப்படின்றத இந்த 2வது ஈவெண்ட்டே திருச்சி ஈவெண்ட்டு. அதை திருச்சி தான் பெரிய டவுனு, நிறைய பேர் வந்திருப்பாங்க, தமிழ்நாட்டோட மையப்பகுதி, அதனால் எல்லா ஊர்லேருந்து வந்திருப்பாங்க, அதனால் இவ்வளோ க்ரௌடுன்னு நீங்கள் நம்ம கணக்கு போட்டால் கூட பெரம்பலூருக்கு வந்திருக்காங்க இவ்வளோ க்ரௌடு. அப்போ பெரம்பலூரில் வந்திருக்கவங்க திருச்சிக்கு வந்துட்டு விஜய் மாதிரி அவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்துட முடியாது. இங்கேயும் காலையிலேருந்து தானே மக்கள் கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ த க்ரௌட் இஸ் அமேசிங். நீங்கள் வந்து அதை எந்த வடிவத்திலையுமே விவரிக்க முடியாது சார். ஆனால் கண்டிப்பாக இந்த க்ரௌட் வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வரும்னு நீங்கள் நம்புறீங்க? ஆப்வியஸாக. ஏன் கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் தான் சொன்னேன், நான் 25 இயர்ஸாக இருக்கேங்க. 25 இயர்ஸாக நான் பேசிக்காக ஃபீல்டு ரிப்போர்ட்டிங்கில் தான் நான் ஆரம்பித்தேன். அதுலேருந்து நான் பார்த்துருக்குறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு க்ரௌட் நான் சொல்லும்போது நான் சொன்ன எக்ஸாம்பிள்லாம் க்ரௌட் வந்து வில் பிளே. அதுதான் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ணுது. ஸ்டாலினுக்கு அன்னைக்கு க்ரௌடு இருந்தது, அவர் வெற்றி பெறார். ஜெயலலிதாவுக்கு அன்னைக்கு க்ரௌடு இருந்தது, அவர் வெற்றி பெறார். ஆனால் அந்த க்ரௌடுகளை எல்லாம் விட இன்னைக்கு வந்து பல மடங்கு க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கின்றேன். இதை ஏன் வெற்றி வாய்ப்பாக அமையாது? இதை ஏன் ஓட்டாக மாறாது? அது என்ன அந்த ஆர்குமெண்ட்டே எனக்கு புரிய மாட்டேங்குது. இவ்வளோ தூரம் இங்கேருந்து போகிறான், அங்கேருந்து திருச்சியிலேருந்து அவங்க ஊர்லேருந்தே பக்கத்துலேருந்தே எங்கேயாவது போகிறான் விஜய், நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்குறதுக்கே போகிறான்னு வைங்களேன். ஏன் அவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பூத்தில் போய் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான்? இந்த லாஜிக்கே எனக்கு புரிய மாட்டேங்குதுல்ல. சார், இந்த விஜயோட இந்த மக்கள் சந்திப்பில் ஒரு மேஜர் ட்ராபேக்காக பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் பலரும் குறிப்பிடுறது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த
பொலிட்டிக்கல் டூரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ திருச்சினா கிட்டத்தட்ட 3 நாள் அங்கே ஸ்டே பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 3 தொகுதிக்கு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் அவங்க கிட்ட இருக்குது. ஆனால் விஜய் கிட்ட இப்போ திருச்சியில் வந்து 9 தொகுதி இருக்குன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு தொகுதியில் நின்று ஒரே ஒரு இடத்துல நின்று பேசிட்டு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் மூவ் ஆயிடுறாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாது மக்கள். இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஜெயலலிதாவுடைய பாணி தான். அவங்களும் வந்து பல கான்ஸ்டிடுவன்சிக்கு சேர்த்து ஒரு இடத்துல தான் போடுவாங்க. அதுதான் அவங்களுடைய இது. ஏன்னா இவர் வந்து ஏங்க டிசம்பர் 20ஆம் தேதி வரையும் ஷெட்யூல் போட்டிருக்காரு. ஒரு இடத்துல ஒரு வாட்டி பேசினேன்னா ஒரு 3 தொகுதி, நான் 9 தொகுதின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பேசின அந்த 9 தொகுதி. 9 தொகுதின்றது எல்லா தொகுதிக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. செகண்ட் வந்து நீங்கள் வந்து அடுத்த கட்ட பிரச்சாரம் உங்களுக்கு நீங்கள் வந்து கேண்டிடேட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகணும்ல. அப்போ ஒவ்வொரு தொகுதிக்கு நீங்கள் போகணும்ல. அப்போ அது 2ஆம் கட்ட பிரச்சாரம் அப்படி தானே பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் அதிமுகவுடைய ஸ்டைல் ஆஃப் கேம்பெயினையும் விஜயோட ஸ்டைல் ஆஃப் கேம்பெயினையும் டிஎம்கேயோட ஸ்டைல் ஆஃப் கேம்பெயினையும் நீங்கள் வந்து இது அப்படின்னு ஒப்பிட்டு நம்ம பார்க்க முடியாது. மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க அதை மட்டும் தான் நம்ம கவனிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு மக்கள் வெள்ளத்துல விஜய் வந்தது இதுதான் அவருக்கும் முதல் தடவை அப்படின்னு பதிவு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது வழி நெடுக்க பார்த்தீங்கன்னா வேலை கொண்டு வந்து கொடுத்தாங்க, இன்னும் ஒரு அன்பளிப்பை கொடுத்தாங்க, ஸ்பெசிஃபிக்காக கூலர்ஸை கொடுத்தாங்க, ஸோ கும்பம் கூட கொடுத்தாங்க. ஸோ இந்த ஒரு க்ரௌடை அதாவது அரசியல் களத்தில் இவ்வளோ பெரிய க்ரௌடு இதை விஜய் அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணாரு? கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணாரு. சரி, இது வந்து ஒரு பாப்புலிஸ்ட் பார்ட்டிங்க. அது அந்த பிரபலத்தை மையப்படுத்திய ஒரு கட்சி. இது இப்படி தான் இயங்கும், இது இப்படி தான் செயல்படும், இதோட கேடட்ஸ் வந்து இப்படி தான் இருப்பாங்க. அதை வந்து விஜய் அது க்ரௌடை மேனேஜ் பார்த்து பழகியவர் தானே. இன்றைக்கி இருக்கிற க்ரௌடை விட ஒரு காலத்தில் சின்னதாக இருந்துக்கலாம்ல. பட் ஹீ வாஸ் பீன் தேர் வித் ஆல்வேஸ் சரௌண்டட் பை க்ரௌட். எங்கெல்லாம் அவர் பப்ளிக்காக போகிறாரோ அப்போல்லாம் க்ரௌடு வரும் தானே. அதனால் அவருக்கு இது புதுசாக இருக்குது, புதுசாக இருந்திருக்காது. சார் இன்னைக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த திருச்சியில் அந்த பிரச்சார பகுதியை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை, வரவேற்பு அறிக்கையை ரிலீஸ் பண்ணுறாரு. என்னன்னா முப்பெரும் விழாக்கான வரவேற்பு அறிக்கை அது. அதில் பழைய எதிரி புதிய எதிரி அப்படின்னு எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு பதிவு பண்ணுறாரு. ஆமாம், அது மட்டும் இல்லை, அதோட சேர்ந்து கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கூக்குரலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கம் திமுக அல்ல அப்படின்றதையும் அவர் பேசியிருக்காரு. அப்போது இந்த ஆர்குமெண்ட்டை இப்போது சிஎம் என்டாஸ் பண்ணிட்டாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? கொள்கை இல்லாத கூட்டத்தை சேர்த்து கூக்குரலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கம் திமுக அல்ல. இதை தானே இந்த சோகால்டு சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் இவ்வளோ நாள் வச்சுருந்தாங்க. அரசியல் மையப்படுத்தப்படல, அவங்க அரசியல்வாதி, அவங்க வந்து ஒரு ரசிகர்கள், விசில் அடிக்க தெரியும், அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, அவர் என்ன பேசுறதுன்னு கேட்க வரல, அணில் குரங்கு இப்படிலாம் சொல்லியிருந்தாங்களே. இதை ஒட்டியது தானே முதல்வருடைய அறிக்கை இருக்குது. முதல்வருடைய இந்த அறிக்கை ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. அப்போ ஒரு கொம்பனாலும் எங்களை தொட முடியாது அப்படின்றாருன்னா இப்போவே நடுக்கம் ஆரம்பிச்சிச்சு தானே அர்த்தம். அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, இந்த பெரிய க்ரௌடை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மாநாடு வந்து நீங்கள் வந்து அது ஒரு இடத்துல இருக்கிறதுங்க, இவ்வளோ நெருக்கமாலாம் மக்களை நீங்கள் அதில் காட்ட மாட்டாங்க. ஆனால் இதில் காட்டும்போது எல்லாருக்குமே இன்னைக்கு அரசியல், நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தேன், அதாவது விஜய் எப்போ கட்சியை ஆரம்பித்து அனௌன்ஸ் பண்ணி மாநாடு நடத்தினாரோ அன்னையிலிருந்து விஜய் சுற்றி தான் மொத்த தமிழ்நாடு பாலிடிக்ஸும். இன்றைக்கி நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கூட்டம்ன்றது ஒரு லேண்ட்மார்க் கூட்டம். இது அதிமுகவுக்கு திருச்சியில் எவ்வளோ கூட்டம் கூடுது, இனிமேல் திமுகவுக்கு எவ்வளோ கூட்டம் கூடுது, விஜயை தாண்டி கூடுதா விஜய்க்கு கம்மியாக கூடுதா அப்படின்றத மட்டும்தான் இனிமேல் எல்லா தொகுதியிலையும் இவர் போகிற எல்லா பகுதிகளிலும் இதுதான் பேசு பொருளாக இருக்குமே ஒழிஞ்சு இந்த கூட்டத்தை இவர்கள் மிரட்டி வேணால் ஸ்டாப் பண்ணலாம் போகாமல். அதாவது ஒவ்வொரு ஊர்லேருந்து கிளம்புறாங்களா, ரொம்ப மைக்ரோ லெவலில் அந்தந்த ஊர் லெவலில் கிளம்புறாங்கள, அவங்கள வச்சு நீங்கள் இது பண்ணலாம், நம்ம மிரட்டலாம். அப்படி இல்லைன்னா வண்டிகளை தடுத்து நிறுத்தலாம். எப்படி நிறுத்தாலும் இது வந்து வேறு ஃபோர்ஸில் இருக்குது, இது வந்துடும், இதை நீங்கள் தடுக்கவே முடியாது. இது அதனால தான் சொல்கிறேன், இதுதான் இங்கே ஏற்படுத்தியிருக்க மிகப்பெரிய தாக்கம், அச்சமும் கூட. ஓகேங்க சார். சார் நிறையா முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் இருக்கிறதுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.